ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போன மந்த் 28ஆம் தேதி மார்க்கெட் போய் மளிகை சாமானம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நாங்கள் எப்போ ஷாப் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் போயிருந்தேன். 1 மந்த் ஆச்சு. இப்போ என்னென்ன க்ராசரி ஐட்டம் எவ்வளோன்னு தெரிஞ்சுன்னா இந்த மந்த் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு நான் அதுக்கான விலை எழுதிட்டேன். என்னென்ன திங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன வாங்கணுன்னு நோட் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன். இந்த வீக் சண்டே மேபி நாங்கள் போவோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக் போயிடுவோம். ஊருக்கு போகும்போது நான் கண்டிப்பாக ஏதோ க்ராசரி ஐட்டம் அங்கே தான் கிடைக்கும், வாங்கிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் எனக்கு கம்மியான ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இருக்கிற ஏரியா விட அம்மா ஊர் சைடு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் புளிப்பட்டி பொண்ணு எப்பவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். 1 மந்த் ஆச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்து கரெக்டாக. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால நான் எப்போவுமே அங்கே தான் போயிடுவேன். வீக்லி ஒன்ஸ் வாங்கலாம், பட் எனக்கு செட் ஆகிறது இல்லை. அதனால் நான் மந்த்லி ஒன்ஸ் வாங்கிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இந்த பச்சரிசி நான் வெண்பொங்கல் செய்யலான்னு தான் வாங்கிட்டு வந்திருந்தா பேர் ஒரு நாள் கூட நான் இன்னும் செய்யலை. எந்த மாதிரி தான் செய்யணும். சரி, என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். பச்சை பருப்பில் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அதனால தான் நான் பச்சை சாம்பார் தான் வச்சுட்டு இருக்கேன். பச்சை பருப்பு செய்வேன், பட் ஹஸ்பண்டில் பிடிக்காது. ஆனால் எனக்கு பச்சை பருப்பு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, அந்த மனசு சாப்பிட மாட்டாரு. அதனால அவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். இந்த சன்ரைஸ் நான் பேக்கெட்டில் தெரியாமல் கொட்டி வச்சுட்டு அது ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு பார்த்துட்டு அது ஒன்றும் செட் ஆகலை. ஒருக்கா சொன்னாங்க ஃப்ரிட்ஜ் வச்சு அது க்ளீன் ஆகிடும். ஆனால் அது க்ளீன் ஆகவே இல்லை. அப்படியே வச்சாலும் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு. அதுக்கு எவ்வளோ டிப்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். டெஸ்ட்டும் இருக்கிறது இல்லை, க்ளீன் பண்ணணும். தர அழுக்காது, குப்பையாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் இப்போ அதையெல்லாம் அடிச்சு விட்டேங்கல்ல, அதோட டெஸ்ட்டு தான் அது. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் வீடு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டுக்களை நான் இந்த வீக் சண்டே போகும்போது அரிசி இருக்கும்போது கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். போன மந்த் நான் நல்லா வாங்கவே நினைக்கிறேன். எனக்கு க்ராசரியில் அந்த லிஸ்ட்டே நான் போடலான்னு. புளியும் கம்மியாக தான் இருக்குது. நீ போகும்போது கண்டிப்பாக புளி வாங்கணும். ஓகே பாய். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.